வணக்கம். நான் சைதை மீனா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு எம்ஜிஆர் பாட்டு தான். இது தாய்க்கு பின் தாரம் அப்படிங்கிற ஒரு படம். அப்படி நான் அறிமுகப்படுத்தணும்னு அவசியம் இல்ல. எம்ஜிஆருடைய தாய்க்கு பின் தாரம் படம். அதுல பானுமதி அம்மா எம்ஜிஆருக்கு ஜோடியா நடிச்சிருப்பாங்க. இதுதான் சாண்டோ எம் சின்னப்ப தேவர் தயாரிச்ச முதல் படம். சின்னப்ப தயாரிச்ச முதல் படம் அது. எம்ஜிஆரை வச்சே தயாரிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய படம் 2 பேரும் சேர்ந்து செய்திருக்காங்க. இந்த படத்துல அத்தனை பாடல்களும் பாத்தீங்கன்னா மணிமணியான பாடல்கள். அதுல ஒண்ணு இப்ப நம்ம பார்க்கலாம். இதுல எம்ஜிஆர் மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு வர மாதிரி, இடுப்புல ஒரு வேட்டி, உடம்புல ஒரு சட்டை, தலையில முண்டாஸ் கட்டிக்கிட்டு, ரெட்டை மாடு புற்றுன வண்டி ஓட்டிக்கிட்டு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு வருவாரு. அப்படியே அந்த வண்டியிலேயே தான் அந்த பாட்டு. அவருடைய அந்த பாட்டுடைய கருத்துக்களும் எம்ஜிஆருடைய அந்த சேட்டைகளும் நம்மள உட்கார்ந்து ரசிக்க வைக்கும். மருதகாசி ஐயா எழுதின பாட்டு, கேவி மகாதேவன் ஐயா இசையமைச்ச பாட்டு. இந்த பாட்டு என்ன பாட்டு பார்க்கலாமா? மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை. அந்த பாட்டு தான் இது. இதுதான் பல்லவி இல்லையா? கேட்டிருப்பீங்க. கேட்காதவங்களுக்காக சொல்றேன். இந்த ஜெனரேஷனுக்காக, இப்ப உள்ள ஜெனரேஷனுக்காக. அடுத்தது இதுல 3 சரணம் இருக்கும். அதுல முதலாவது, மானம் பொழியுது பூமி விளையுது தம்பி பயலே, நாம வாடி பதங்கி வளப்படுத்துறோம் வயலே, ஆனா தானியம் எல்லாம் பழுத்தவனுடைய கையிலே, இது தகாது இன்னு எடுத்து சொல்லியும் புரியலே. எவ்வளவு கருத்து பாருங்க. நடைமுறைய அப்படியே எடுத்து சொன்ன பாட்டு. தானியம் எல்லாம் வளர்த்தவனுடைய கையிலே. இன்னைக்கும் அப்படிதான் இருக்கு. விளைய வைக்கிற விவசாயிகள் அதுக்கு விளைவிக்க முடியாம, அவங்க விளைவிக்க முடியாம கஷ்டப்படுற ஒரு சின்ன சின்ன கொஞ்சமா நிலம் வைத்திருக்கிற விவசாயிகளோட நிலையை எடுத்து சொல்ற பாட்டு. இப்ப எங்க விவசாயம் பண்றாங்க? எல்லாரும் அப்படி அப்படியே போட்டுட்டு வேற தொழில் பார்க்க போயிடுறாங்க. வயக்காடு பூரா குத்துக்கல்லு பிளாட் போட்டு விக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. இப்படி ஒரு பாட்டு அந்த காலத்துல. அடுத்த சரணம் பாத்தீங்கன்னா, ஆணவத்துக்கு அடிபணியாதே தம்பி பயலே, எதுக்கும் மாஞ்சாமி போட்டு விடாதே தம்பி பயலே, பூனை புலியாய் எண்ணி விடாதே தம்பி பயலே, உன்ன புரிஞ்சுக்காமலே நடுங்காதேடா தம்பி பயலே அப்படின்னு. பசுத்தோல் போர்த்தனும் புளியும்பாங்க. அது மாதிரி இது புளித்தோல் போத்தன பசு. அத பார்த்தெல்லாம் நீ பயந்துராத, உனக்குள்ள ஒருத்தன் இருக்க, அவனை தட்டி எழுப்பு, பூனையை பார்த்து நடுங்கிடாத புலின்னு நினைச்சு அப்படின்னு சொல்ற மாதிரியான கருத்துக்கள். இதுக்கு நடுவுல எம்ஜிஆர் ஒரு சவுண்டு கொடுப்பாரு. அப்படி மாட்டு வண்டிய இது பண்ற மாதிரி மாட்டு தட்டி கொடுத்து, என்னடா எழுதிக்கிட்டு போற, நேரா நடாடா அப்படின்னு ஒரு சவுண்டு. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பாட்டு. அவருக்கு எந்த வேடம் போட்டாலும் அப்படியே பொருந்தி போகும். அப்படியே அசல் அந்த விவசாயி மாதிரியே இருப்பார். அடுத்ததான் மூணாவது சரணம். மூணாவது சரணத்துல இந்த மூணாவது சரணத்துல பொதுவா வயல்ல பாத்தீங்கன்னா நெல்மணிகள் வந்துட்டா
பாரம் தாங்காம அந்த நெற்பயிர் தலை சாஞ்சிரும். ஆனா அந்த ஊடால இருக்கிற களை அப்படிங்கிற தேவையில்லாத செடி மட்டும் அப்படியே நேரா நிமிர்ந்து நிக்கும். அத சுட்டி காட்டி அதே நேரம் அதை எதுக்கு ஒப்பிட்டு சொல்லி இருக்காரு பாடலாசிரியருங்கிறதையும் பார்க்கலாம் இதுல. தரையை பார்த்து குனிஞ்சு நிக்குது பயிரு, தன் குறையை மறந்து மேலே பாக்குது பதறு. தரைய பார்த்து குனிஞ்சு நிக்குதான் கதிரு, நல்ல கதிர். தன் குறைய மறந்து மேலே பாக்குது பதறு. பதறுனா கலை, தேவையில்லாத செடி. அதுபோல் அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே, எதுக்கும் ஆகாத சிலது ஆர்ப்பாட்டம் பண்ணுது வெளியிலே. அப்படித்தான் இருக்குது இந்த கால சூழ்நிலை. அத அப்பவே யோசிச்சு எழுதுனது மாதிரி. அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே, இதுக்கும் ஆகாத சிலது ஆர்ப்பாட்டம் பண்ணுது வெளியிலே. அதாலே மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை. 100 நாளைக்கு மேல ஓடுன படங்க இது. திரும்பவும் ரிலீஸ் பண்ணாங்கன்னு வைங்க, கண்டிப்பா போய் பார்த்துட்டு வந்துருங்க. சரிங்களா? நாளைக்கு ஒரு பாட்டோட பார்க்கலாம், எம்ஜிஆர் பாட்டோட.